மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனைக் கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதைக் கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழையைத் திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப் போளமும் காணிக்கையாகக் கொடுத்தார்கள். ஆமென். Matthew chapter 2 verse 9 to 11. After they had listened to the king, they went on their way, and the star they had seen at its rising went ahead of them until it stopped over the place where the child was. When they saw the star, they were overjoyed. On entering the house, they saw the child with Mary, his mother. They knelt down and paid him homage. Then, opening their treasure, they offered him a gifts of gold, frankincense, and myrrh. Amen. ஓ தூய விண்மீனே, குழந்தை இயேசுவை காண வந்த ஞானிகளை வழிநடத்தினீரே. அன்பு இயேசுவே, ஞானிகள் உமக்கு பொன், தூபம், வெள்ளை போலம் காணிக்கையாக கொடுத்தார்கள். அதேபோல நாங்களும் எங்கள் இதயம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் எமது வாழ்வை உமக்கு காணிக்கையாக கொடுக்க வரம் தாரும். ஆமென்.